வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜஸ்ட் ஒரு டே இன் மை லைஃப் அதான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லவ் யூ சொல்ல கை காமி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கறினா இந்த இறால் மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. மீன் குழம்பு தான் வாச போகிறேன். எத்தனை மீனின்னு தெரியல, கொஞ்சம் மீன் தான் இருக்குது. அது மட்டும்தான் குழம்பு வைக்கணும். நாளைக்கு அந்த இறா சாப்பாடு செய்யணும். இப்போ சாப்பாடு செஞ்சுட்டு இந்த மீன் குழம்பு வச்சுருவேன். நைட்டுக்கு வந்து டிஃபின் சட்னி. மீன் குழம்பு கொஞ்சம் பேர் தொட்டின்னு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் சட்னி. அதனால கொஞ்சம் பேர் யார் யார் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் அப்பா வந்தால் வருவார், எங்கள் அம்மாவும் வந்தால் வருவாங்க. இங்கே பக்கத்தில் தான் அம்மா மாரி ஊர், அவங்க அப்பா வந்து போவாங்க. அப்புறம் எங்கள் தங்கச்சிக்கு எக்ஸாம் நடக்குது, அவளுக்கு சென்டர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் கொஞ்சம். அவளும் இங்கே தான் இருக்கா. என்னால் இதில் எத்தனை கிளாஸ் இதில் தான் இதான் பெருசு, இதில் தான் செய்வேன். ரொம்பவே இருக்குண்ணா. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் புளி போட்டு தண்ணி புளி, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு. என் பொண்ணு நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன், சவுண்டு பண்ணாத டிவி வச்சுக்கோன்னா அவங்க வந்து நம்ம நீ போய் வெளியே போய் வீடியோ எடுமான்னு சொல்கிறாங்க. இங்கே பொம்மைங்க இருக்குது இல்லை, இதை பாருங்கள். இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அந்த பொம்மைங்களோட ஸ்டோரி என்னன்னா, நேற்று பொம்மை வண்டி வந்து நார்மலாக பிளாஸ்டிக் டப்பா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அதில் பொம்மைங்க இருந்துச்சு, சின்ன காருங்க அது இருந்தது. அது பார்த்துட்டு அம்மா எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடுன்னு ஒரே இதுக்கிட்ட நிறையா பொம்மை இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 டப்புலாம் இருக்கும். அதில் 3 டப்பு மேலே வச்சுட்டு இருப்பேன், ஒரு டப்பு மட்டும் தான் கீழே வச்சு அதில் இருக்கிற பொம்மை தான் விளாடும். மேலே வச்சுட்டு இருக்குல்ல 3 டப்பா, அதுலேருந்து ஒரு அந்த 4 பொம்மை எடுத்துன்னு வந்து ஒரு கவரில் போட்டுன்னு நான் அம்மா நீ சாப்பிட்டுனேரி, நான் போய் பொம்மை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சும்மா கதவு திறந்து வெளியே போயிட்டு கீழே மட்டும் போயிட்டு வந்தேன். இந்தா நீ கேட்ட பொம்மைன்னு சொல்லி கொடுத்தேன். வா அம்மா தேங்க்யூம்மா சொல்லிச்சு. அப்போலேருந்து அவங்க நேற்று அவங்க ஆயா வந்தாங்க. அவங்க வந்தாலும் அம்மா எனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்துச்சின்னு காமிச்சிச்சு. அப்புறம் அவங்க அப்பா வந்தாங்களா, அவங்க அப்பாவுக்கும் அம்மா பொம்மை வாங்கிட்டு வந்தது காமிச்சுன்னு சொல்லிடுக்குது எல்லாருக்கிட்டும். இது பேர் குட்டி பசங்களை ஏமாத்துறது ரொம்ப சிம்பிள். நான் இதான் வைப்பேன். ஏன் அந்த மீனா மாங்காய் எல்லாம் நல்லா இருக்கும் போட்டு காய்ச்சினா. ஃப்ரிட்ஜில் கவரில் போடாதே, வேற கவரெல்லாம் ஒட்டிக்கணும். எது எடுத்தாரு இந்த இது என்ன கொஞ்சம் சின்னதா இருக்கும், நீ தட்டுல போய்க்காதேன்ற தேவை. அப்ப கவர்ல மாட்டிக்குது. சோர்கச்சி மீன் ஆயிரு பிளேஸ் பாரு. இந்த வாஷிங் மிஷின் போயிட்டு இந்த கடையில் மாங்காய் இருக்கா? கடைக்கு போய் தண்ணி முன்னு வைக்கணும், தூக்கின்னு வர மாட்டேன். அவர் வந்து தூக்கின்னு வருவார். இந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. இங்கே ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்கும்.
லைட்டாக தான் ஃபில்டர் ஆகும். ரொம்ப உப்புனால ஃபில்டர் ஆகும், பட் நம்மளுக்கு கொஞ்சம் சவரே தெரியும். அதனால அது சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். குடிக்கிறதுக்கு வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்துப்பேன். கீழே தான் கடை, அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். கொஞ்ச நேரம் அந்த அம்மா விட்டுட்டு போனால் போகிறோம். இப்படி தான் ஒரே அழுவு. வா நம்பி ஏன் வேணா குட்டி பால், சும்மா குட்டி பால் முடிஞ்சு பாரு. குட்டி பால் குட்டி బాలే తింటావా? போ, வந்து வேலை ஆச்சா போ. சாப்பாடு இல்லை, கொஞ்ச நேரம் வேகணும். ஒரு மீன் ஆஞ்சு நேரத்துக்குள்ள தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நேற்றுக்கு வந்துள்ள ஃப்ரிட்ஜில் என்ன இதுன்னு வந்து இருக்கு. இந்த டப்பா ஒன்று எடுத்துனோம். இதெல்லாம் அவங்களே ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணி தரணும். குழம்பு காய்ச்சிடணும். அதான் புளி கழிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எங்கள் டப்பால போடுதுல. இப்போ போடக்கூடாதியா? ஏன் கொஞ்சம் போடலாம், நல்லா இருக்கும். அப்புறம் தாளிக்கும் போதும் கொஞ்சம் போடலாம். மீன் நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம இப்போ மீன் குழம்பு காசு வேண்டியதுதான். ஃபஸ்ட் ஆயில் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், பச்சை மிளகா, வெங்காயம் மட்டும். நான் குழம்பு சூப்பராக வைப்பேன் அப்படின்னால சொல்ல முடியாது, சாப்பிட்ற போல வைப்பேன். தக்காளி போட்டுக்கலாம். மூடி போட்டு வைக்கலாம். இது ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் க்ளீன் பண்ண தேவையில்லை, எடுத்து போட்டு. சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டு இப்போ தான் எழுந்துக்கினேன். அவ்வளோதான், என்னுடைய vlog முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.